நிர்மலமாய் சோதியன சந்திரசேகரராய் சந்ததி எம்மின் குருவாய் வந்தார் திருவடி வணங்குவார். எல்லாம் வல்ல ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருளினுடைய அளப்பெரும் கருணையினாலே திருவீழிமிடலை கோரக்ஷண சமிதியின் சார்பாக கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு 7 நாட்கள் நம்முடைய நாளூர் வெங்கடாஜலபதி ஆலயத்திலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் நிறைவு நாள். கதையை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ ராமரோடையே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. இன்னையோட கதை முடிய போகுதேன்னு ஒரு சின்ன வருத்தமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கதையை கொண்டு போய் ராமர் பாவம் நடுரோட்டில் அம்போன்னு தனுஷ்கோடியில் அவரை நிற்க வச்சுருக்குறோம். அதனால் தனுஷ்கோடியிலேருந்து இன்றைக்கி கதை தொடங்க இருக்கிறது. நாம் 9 மணிக்கு நாமளே கொஞ்சம் காலதாமதமாக லேட் ஆகிடுச்சு. 9:30 ஒரு 10:30க்குள்ளே நாம் நிறைவு செய்திடணும். அதனால் மிக வேகமாக என்னுடைய சொற்பொழிவை அடியேன் நிகழ்த்த இருக்கிறேன். இன்றைக்கி பரிசுகள் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் கதையை நல்லா கவனிங்க. நேற்றோடு நம்ம பரிசு நேரம் இல்லாத காரணத்தினால நேற்றோட பரிசுகள் எல்லாவற்றையும் நாம் நிறைவு செய்துட்டோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, நாளூரை சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, பக்த கோடிகளே, ஊர் நாட்டாண்மையை சார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி, அன்பிற்கினிய சகோதரர் மாரியப்பன்ஜி அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, கோரக்ஷண சமிதியை சார்ந்த நம்முடைய ஆடிட்டர் குருபிரசாத்ஜி அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி மலர்களை சொல்லி, இந்த ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி மலர்களை முன்னதாக சொல்லி, பிரசாதம் போட்டு எல்லோருக்கும் விநியோகம் செய்திருப்பவர் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எல்லோரும் அலைகடலென இங்கே வந்து திரளாக இந்த சொற்பொழிவுடைய பங்கு பெற்றீர்களே, அது மிகவும் பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் பேசுவது ஒரு பெரிய இறைவன் கொடுத்த வரம். அதனால் தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடியில் ராமச்சந்திரமூர்த்தி இக்கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அக்கரையில் பாலம் அமைத்து இலங்கைக்கு செல்ல வேண்டும். அப்படி பாலம் அமைக்கிறதுனா கடலுக்கு நடுவில் யார் சார் போய் பாலம் கட்டுவா அப்படின்னு பார்த்தா, அன்பு பெரியோர்களே, இதற்கு ஒரு அழகான செய்தி இருக்கிறது. ஒவ்வொரு கல்லிலும் பாறாங்கல்லை வைத்து இன்றைக்கி நான் அந்த படம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், நான் அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தனுஷ்கோடி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ராமேஸ்வரம், நீங்களாம் ராமேஸ்வரம் வழிபாடு செஞ்சுட்டு கூட வந்திருப்பீங்க, மகிழ்ச்சி. அப்படி ராமேஸ்வரம் போய் நம்ம 22 கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம், அதோட முடிச்சுக்கிறோம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறதா கொடுக்குறோம், அதோடு வந்துடுறோம். அக்னி தீர்த்தம்னு பேர். கடற்கரையே தீர்த்தம் தான் அங்கே. ஏன்னா அங்கே தான் சுவாமி குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணாராம். அந்த கடலில் ராமச்சந்திரமூர்த்தி குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணதுனால அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். உள்ளுக்குள்ளே 22 கிணறுகள் இருக்குது பாருங்கள். கடற்கரை இப்போ அந்த ஸ்டேஜுக்கிட்ட தான் கடற்கரைன்னா கோயில் இவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி இருக்கும். ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 500 அடி 600 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துல கடற்கரைக்கு ஓரம் அற்புதமான தூய தண்ணீர். அந்த 22 கிணறுல இறைவனுடைய அருள். கடற்கரைக்கு ஓரமாக உப்பு தண்ணீர் தான் நம்ம பெரும்பகுதி இருக்கும். அதுவும் கிட்டக்க, இந்த ஸ்டேஜுக்கிட்ட கடற்கரைனா கோயில் இதுக்கிட்ட இருக்கும். அவ்வளோ கிட்டக்க இருக்கும்போதும் அந்த உப்பு தண்ணீர் இல்லாமல் நல்ல தண்ணீரோடு 22 தீர்த்தங்கள் அங்கே இருக்கிறது என்று பார்க்குறோம். அவற்றையெல்லாம் வழிபாடு செய்துட்டு நாம் வந்துடுறோம். ஆனால் எங்கே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அன்பு பெரியோர்களை, ராமேஸ்வரத்தினுடைய தாண்டி தனுஷ்கோடி என்று ஒரு 9 கிலோமீட்டர் தனியாக போகும். நீங்கள் இந்தியா மேப்பில் பார்த்தாலும் சரியும். அந்த தனுஷ்கோடி என்பது தனியாக 9 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வர்ற 9 கிலோமீட்டர். அந்த தனுஷ்கோடி என்பது ராமேஸ்வரத்தினே ஒரு வால் மாதிரி தனியாக நீட்டிகிட்டு இருக்கும். இந்த வால் பகுதியிலிருந்து தான் ஆஞ்சநேய சுவாமி, ராமர், லக்ஷ்மணர் உட்பட எல்லோரும் பாலம் அமைத்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்கிறார்கள். ஆகவே அந்த தனுஷ்கோடியில் தான் ராமர் பாலம் தொடங்குகின்ற இடம் அந்த தனுஷ்கோடி. இதை நாம் சொல்லலை, நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அமெரிக்காவை சார்ந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த செய்தியை சொல்கிறது. ராமர் அமைத்த பாலம். ராமனே போய் ராமன் என்ன இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா பாலம் கட்டுறதுக்கு? இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனால் அந்த பாலம் இருப்பது என்பதை நம்மளால் சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நமக்கு வெளிநாட்டுக்காரன் சொன்னால் சரியாக தான் சார் சொல்லுவான்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவன் மேலே. அதனால் இந்த ராமர் பாலத்தை வெளிநாட்டுக்காரன் அழகாக படம் பிடிச்சு நமக்கு காட்டி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ராமர் பாலத்தை அமைத்து எல்லோரும் இக்கரையிலிருந்து நேராக அக்கறைக்கு அந்த இலங்கை மாநகரத்துக்கு சென்று அங்கே கூடாரம் அமைத்து இரவு தங்குகிறார்கள். அன்பு குழந்தைகளே, முதல் நாள் அன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, முதல் நாள் இன்னும் போர் ஆரம்பிக்கலை, நாளையிலேருந்து தான் போர் ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா இன்றைக்கு மாலை நேர பகுதி
சுக்ரீவன் ஒருத்தன் வாலியோட தம்பி இருக்கான்னு பார்த்தோம். அந்த வாலியோட தம்பி சுக்ரீவன் என்ன செய்கிறான்னா, ராவணன் அரண்மனையோட உச்சாணி கொம்பில் மேல் தளத்தில் நின்று கொண்டு இந்த வானர கூட்டத்தை எல்லாம் பார்க்குறான். என்னடா நம்ம பெரிய சக்கரவர்த்தி ராஜா, பெரிய அசுர சக்கரவர்த்தியாக இருக்கிறோம், நம்மளை வீழ்த்துவதற்கு இந்த சாதாரண அனுமான் வானர படைகள் குரங்கு கூட்டம் நம்மளை ஜெயிச்சிருமா, நம்மள்கிட்ட எவ்வளவு புஜபல பராக்கிரம படை வீரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று ஆணவத்தோடு அவன் மேலேந்து உச்சாணி கொம்பிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சுக்ரீவன், வாலியோட தம்பி சுக்ரீவன் என்ன செஞ்சான், ராமனுக்கு நம்ம ஆட்சியே கொடுத்தவர், வாலியை வீழ்த்தி மறைந்து நின்று சுக்ரீவனுக்கு ஆட்சியை கொடுத்தவர் நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு நாம் ஏதாவது ஒரு நன்றி விசுவாசம், ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒன்றும் பெருசாக கிஃப்ட்டு கொடுக்கல, படையை திரட்டிட்டு வந்து சீதா பிராட்டியாருக்காக போர் செய்தான். இருந்தாலும் என்ன செய்தான் அந்த சுக்ரீவன், அந்த அரண்மனையோட மேல் தளத்தில் இருக்கிற அந்த ராவணனுக்கு, இவன் குரங்கு இனம் தானே, வாலிய மாதிரியே இருக்கிறான் பார்க்கறதுக்கு அசல், அப்படியே தாவி தாவி குதித்து மேல் தளத்தில் போய் ராவணனோடுக்கு முன்னாடி டக்குன்னு போய் குதிக்கிறானான். ராவணனே பயந்து போயிட்டான். வாலி தான் நம்மளை அடிக்க, ஏன்னா ஏற்கனவே மாட்டிக்கிட்டான் ஐயா, சிவ பூஜை பண்ணும்போது வாலில் பின்னாடி கட்டி போட்டதுனால மாட்டிக்கொண்டான். அதனால இந்த ராவணனே பயந்தானா. வாங்கண்ணே மச்சுவார், வணக்கம். அவன் நாட்டம் ஐயா, எல்லாருக்கும் சிரமம் இன்னைக்கு. ராமச்சந்திரமூர்த்திக்கு அன்பு பெரியோர்களை, இந்த ராவணன் என்ன செய்தானா, வாலி தான் வந்துட்டான்னு பயந்து போயிட்டானா. அப்போ என்ன செய்தான் அந்த சுக்ரீவன், ராவணனோடு மல்யுத்தம் செய்கிறான். நேரடியாக யுத்தம் செய்து, உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாராஜா தலையில் ஒரு கிரீடம் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருப்பார், அதுக்கு கிரீடம் மணிமகுடம்னு பேர். அந்த கிரீடத்தை என்ன பண்ணுறான், ராவணன்ட்டேருந்து தட்டி பறித்து நேராக பாஞ்சு குதித்து ராவணனை கீழே தள்ளி விட்டுட்டு வந்து ராமச்சந்திரமூர்த்தியோட பாதத்தில் கொண்டு வந்து, அண்ணா இந்தாங்கண்ணா என்று அந்த கிரீடத்தை ஒரு கிஃப்டாக கொடுக்குறான். இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, அதற்கு முன்பாக இந்த சுக்ரீவன் என்ன செய்கிறான், ராவணனை வீழ்த்தி சும்மா சண்டையில் மல்யுத்தத்தில் அவனை மயக்கம் அடைய செய்து அவனுடைய கிரீடத்தை கொண்டு வந்து ராமச்சந்திரமூர்த்தியோடைய பாதத்தில் வைக்கிறான். அண்ணா இப்பயே இந்த நாடு உங்களுக்கு அடிமை, ஏன் தெரியுமா, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, யாரும் ஜெயிச்ச பாடில்லை, நாளை காலையில் தான் பொழுது விடிஞ்சால் ஆரம்பிக்க போகுது, அதற்குள்ளாவே இதற்கு மகுட பந்தனம்னு பேர். மகுடத்தை ராவணனுடைய அவன் தலையிலிருந்து அந்த கிரீடத்தை ஒருத்தர் போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தால் சுக்ரீவனால் அதை செய்ய முடியும். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாதத்தில் வைத்து அவருக்கு காணிக்கை செலுத்துகிறான். அன்பு குழந்தைகளே, வாலியுடைய மகன் ஒருத்தன் இருக்கான்னு நாம் சொன்னோம், அவனுக்கு பேர் வேற ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அங்கதன் தம்பி அழகா சொல்கிறான், அங்கதன். அந்த அங்கதன் என்ற வாலியோட மகன் இருக்கான். ராமனுடைய வாலி சாகும்போது என்ன சொல்லிட்டு இறந்தான், இன்று முதல் இந்த அங்கதன் உன்னுடைய மகன் என்று ராமச்சந்திரமூர்த்திகிட்ட கொடுத்துட்டு போனான் இல்லையா, அந்த அங்கதனை தூது அனுப்புகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி எது செய்தாலும் சட்டப்படி தான் செய்வார். ஏன்னா ஒரு நாட்டின் மீது சண்டை வளர்க்கணும், போர் தொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு தூது அனுப்பணும், தூது போயிட்டு அதன் பிற்பாடு தான் சண்டைக்கு நாம் தயாராகணும். அதனால் இந்த அங்கதனை தூது அனுப்புகிறார். அங்கதன் சென்று மறுபடியும் ராவணன்ட்ட புத்திமதி சொல்கிறான், ராவணா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல, உனக்கு நேரம் இருக்குது, ஏன் இன்னும் நாளை காலையில் தானே சண்டை ஆரம்பிக்க போது, கடைசியாக உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ், கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இப்பொழுதும் நீ சீதையை விட்டு கொண்டு வந்து ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சேர்த்துட்டு ராமனுடைய பாதத்தை பணிந்தால் நீனும் உன்னுடைய அரக்க இனமும் வாழ்வு பெறலாம் என்று அந்த அங்கதன் ஒரு புத்திமதி சொல்லுகிறான். ஆனால் ராவணன் ஒரு குறுக்கு புத்திக்காரன் என்ன செஞ்சான், அங்கதா நீ ஏன்டா அந்த பக்கம் இருக்கிற, அவன் என்ன பண்ணுறான் பார், உங்கள் அப்பா தானே வாலி, உங்கள் அப்பா வாலியை கொன்னது யார், ராமன் தானே மறைஞ்சு நின்று கொன்னான், அதனால் உங்கள் அப்பாவை கொன்னவனுக்காக நீ போய் பறிஞ்சு பேச்சு சண்டைக்கு வரியே, நீ அந்த பக்கம் இருக்காத, ராமச்சந்திரமூர்த்தியோட கூட்டணியில் இருக்காத, என் பக்கம் வந்துடுடா அங்கதா என்று ராவணன் வேற மாதிரி அவனை தன் பக்கம் இழுப்பதற்கு பார்த்தானாம். அங்கதன் சொன்னான், எங்கள் அப்பா தப்பு பண்ணார், அதனால் ராமச்சந்திரமூர்த்தி தண்டனை கொடுத்தார், அது மட்டும் இல்லை, சாகரத்துக்கு முன்னாடி இன்று முதல் அங்கதன் என்னுடைய மகன் அல்ல, ராமச்சந்திரமூர்த்தி, ராமா உன்னுடைய மகன் என்று அவன் கையை பிடித்து கொடுத்ததுனாலே எங்கள் அப்பா தான் ராமச்சந்திரமூர்த்தி, எங்கள் அம்மாவை நீ உடனடியாக சிறையிலிருந்து விட வேண்டும் என்று எவ்வளவோ புத்திமதி சொல்கிறான். யாரும் கேட்ட பாடில்லை. அப்போ ராவணன் சொல்கிறான், என்னுடைய ஆவின்னா உயிர்,
என்னுடைய ஆவியை விட்டாலும் விடுவேனே தவிர சீதையை ஒரு நாளும் நான் விடமாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ராவணனால் அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியல. அவனுடைய ஆணவம் அவனை தடுக்கிறது. அதனால் என்னுடைய ஆவியை விட்டாலும் விடுவேனே தவிர சீதையை ஒரு நாளும் நான் விடமாட்டேன் அப்படின்னு அங்கதன்ட்ட திருப்பி சொல்லி அனுப்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில் யுத்தம் தொடங்குகிறது. முதல் நாள் போர். முதல் நாளில் ராவணனே வர்ற. இந்த ராமன் என்னமோ மனிதன், சாதாரண மனிதன் தானப்பா. மனிதன் போய் அரக்கனை ஜெயிக்க முடியுமா? அதனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று பார்ப்பதற்காக ராவணனே முதல் நாள் போரில் வர்றான். முதல் நாள் ராமச்சந்திரமூர்த்தியே போர் செய்கிறார். இருவரும் மிக உக்கிரமாக போர் செய்து எல்லா விதமான ஆயுதங்களையும் ராவணன் இழந்து விடுகிறான். முதல் நாள் போர்லேயே ராமச்சந்திரமூர்த்தி தோக்கடிச்சிட்டார் ராவணனை. எந்த ஆயுதங்களும் இல்லை. தேரில் ஏறி வர்றான். அந்த தேரும் உடஞ்சி போச்சு. தேர் பாகன் அவனையும் சுவாமி வீழ்த்திட்டார். குதிரையெல்லாம் அது பாட்டு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போச்சு. இப்போ வெறும் ஆளாக தலையில் இருக்கிற கிரீடம் இல்லை. ராவனுடைய வீணை கொடி கீழே சாஞ்சி கிடக்கு. எந்த விதமான ஆயுதங்களுமோ கத்தியுமோ சந்திரகாசம் என்ற சிவபெருமான் கொடுத்த வாளோ வில்லோ வேலோ எதுவுமே இல்லாமல் நிராயுத பாணியாக தனி நபராக அவன் மட்டும்தான் இருக்கான். கூட உதவி செய்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. ராமச்சந்திரமூர்த்தி எல்லா அரக்கர்களையும் வீழ்த்தி விட்டார்னு பார்க்குறோம். முதல் நாள் போரில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார், ராவணா உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட மகாராஜா, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன், எப்படி இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? பெரிய அசுர சக்கரவர்த்தியாக அல்லவா நீ இருந்தாய். உன் பக்கத்தில் எப்போது ரம்பா, ஊர்வகை, மேனசை, திலோத்தமைன்னு எல்லா விதமான தேவலோகத்து அழைகளெல்லாம் இருந்தார்கள். பெரிய வீரன் அல்லவா? இப்பொழுது என்னிடம் தோற்று எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் தனி நபராக நீ நிற்கிறாயே என்று சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி கடைசியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒன்றுமில்லை ராவணா, இப்பேயும் நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். இன்று போய் போருக்கு நாளை வா. கடைசி சான்ஸ் வேற கொடுக்குறார். அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இல்லையா? இன்று போய் போருக்கு நாளை வா என்றார் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்திக்கு அதனால் இன்று போய் போருக்கு நாளை வா என்று சுவாமி சொன்னார். அன்பு குழந்தைகளே, அப்போ ராவணனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ஏன் இப்படி ராமன்ட்ட முதல் நாளேயே நம்ம தோற்று போவோம், அவன் கனவுல கூட காணல. அப்போ கூட அவன் என்ன நினச்சானா? கம்பர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், இப்படி நாம் நிராயுதபாணியாக தோற்று போயிட்டோங்கிற இந்த செய்தி அசோகவனத்தில் இருக்கிற சீதைக்கு தெரிஞ்சா என் மூஞ்சியில் காரித்து பூவாலே, அப்போ கூட அவனுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது. இதை சீதைக்கு தெரியாமல் பார்த்துக்கணுமேன்னு அவன் ரொம்ப திட்டமிட்டானா. அப்போ வெறும் காலோடு எந்த விதமான தேரோ குதிரையோ யானையோ இல்லாமல், படை பலங்கள் இல்லாமல், எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் அரண்மனையை நோக்கி தலையை தொங்க போட்ட வண்ணம் நடந்தே வருகிறான் ராவணன். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமச்சந்திரமூர்த்தி கடைசியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கொடுத்தார். அவற்றையும் அவன் திருந்த பாடுன இல்லை. உடனே அவன் யோசனை பண்ணான், இனிமேல் நாம் போக வேண்டாம், கடைசியாக நம்ம போய்ப்போம். நம்மளோட ஒரு பலசாலி ஒருத்தன் இருக்கான். யாருன்னா நம்முடைய தம்பி. மகிழ்ச்சி, ரொம்ப பிள்ளைகளே மகிழ்ச்சி. கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனை நம்ம போருக்கு அனுப்புவோம். யாரங்கே அன்னைக்கு பாப்பா சொன்னது இல்லையா, கும்பகர்ணனை சென்று எழுப்புங்கள் அப்படின்னொடனே கும்பகர்ணனை எழுப்புறதுனா சாதாரண காரியம் இல்லை. அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழிச்சிருப்பான். அதனால் அவனை எழுப்புவதற்காக என்ன செய்தா, வாங்கம்மா, எழுப்புவதற்காக எல்லோரும் மேலே தாளங்கள்லாம் இசைத்து அவனை எழுப்புகிறார்கள். அவனை 3 மாதம் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ராத்திரி 1 மணி 2 மணிக்கு நம்மளே கொஞ்சம் அரை தூக்கத்தில் தான் இருப்போம். தூங்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா, சினிமாவில் காட்டுற மாதிரி. அது மாதிரி அரை தூக்கத்திலே அந்த கும்பகர்ணன் எழுந்திருக்கிறான். மகாராஜா உங்களே அழைச்சிட்டு வர சொன்னார். நேராக அப்படி தூக்க கழகத்தில் போனான். அண்ணா, எதுக்கு அண்ணா என்னை எழுப்புனேன்? 3 மாதம் தானே டைம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 மாதம் பாக்கி இருக்க தூங்குற டைம். பாதி தூக்கத்தில் எதுக்கு அண்ணா என்னை எழுப்பிட்டு வந்த? கும்பகர்ணா, நீ உடனே இப்பொழுதே கிளம்பி போருக்கு செல்ல வேண்டும். போருக்கா? நம்ம யாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? இப்போ இங்கே என்ன ஏன்னா அவன் 3 மாதம் தூங்கிட்டு இருக்கான். நாட்டில் என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. இல்லை கும்பகர்ணா, நீ உடனடியாக போருக்கு செல்ல வேண்டும். இது அண்ணனுடைய ஆணை, அண்ணாவின் ஆணை. அண்ணா, நான் போருக்கு போகிறேன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோட போர் புரியணும், எங்கே எந்த சண்டை நடக்குது, நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்மளோட போர் செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் வந்திருக்கிறானா? யார் அண்ணா அப்படின்னா,
சீதையினுடைய கணவன் ராமன் வந்திருக்கிறான் அப்படின்னு கும்பகர்ணன் தலையில் அடிச்சுக்கிட்டான். அட பாவி அண்ணா, நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு செய்தி சொன்னேனே, அதை நீ கேட்கலையா? நான் தூங்க போகிறேன், 6 மாதம் கழித்து திருப்பி முழிச்சு வரும்போது சீதையை தயவு செய்து விற்று, இல்லாட்டி நீ நான் உட்பட இந்த அசுரகுலமே அழிந்து மண்ணோடு மண்ணாக போய்விடும் என்று நான் உனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோனே அண்ணா, இன்னும் நீ சீதையை விடவில்லையா? சொல்லிட்டு சொல்கிறான், அண்ணா நல்லா இருக்குடா உன்னோட ராஜ்யம், ஆனால் கும்பகர்ணன் ரொம்ப நல்லவன். அதுதான் ரொம்ப அதில் விஷயம் நம்ம எண்ணி பார்க்கணும். அவன் என்ன சொல்கிறான் அண்ணனுக்கு, வாங்கம்மா, என்ன சொல்கிறான் அண்ணனை பார்த்து, மானம் மானம்னு பேசுறியா அண்ணா, எனக்கு மானம்தான் பெரிது மானம்தான் பெரிதுன்னு பேசுகிறையே. தம்பி இந்த 3 பிள்ளைகள் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கிறா கண்ணு, அம்மா கேட விடுங்க, மறைக்குது பாருங்க, அம்மா உட்காருங்கடா கண்ணு. மானம் மானம் என்று பேசுகிறாயே. நம்மளாம் சின்ன பிள்ளை அழகாக ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், நல்லா அப்படி ஆசனம் போட்டு ஒரு காலத்துக்கு மேலே வச்சு உட்காந்துங்க, வெரி குட். அப்போ இடுப்பு வலிக்காது, அப்படியே உட்காந்துருக்கலாம் 1 மணி நேரம், இதோ முடிஞ்சு போச்சு. மானம் மானம் என்று பேசுகிறாயே, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம் என்று கும்பகர்ணன் ஒரு இடித்து உரைக்கிறான். என்னமோ பெரிய ராஜா ராஜான்னு பேசுகிற, ஆமாம் நான் வரும்போது ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே, அது உண்மையா அண்ணா? என்னடா தம்பி கேள்விப்பட்ட? நேத்திக்கு சண்டேல நீ போய் தோற்று போய் வெறும் ஆயுதமாக ஒரு ஷேர் ஆட்டோ கூட கிடைக்காம, யாரும் ஒன்று லிஃப்ட்டு கூட வண்டியில் கூட்டிகிட்டு வரல, நடந்தே அரண்மனையை நோக்கி வந்தியாமில்ல, எல்லா ஆயுதங்களையும் ராமன் பறிச்சுட்டானாமே, அது அவன் சாதாரண மனிதன்டா. கும்பகர்ணா நீ எனக்கு போருக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் ஆணையிடுறான். கும்பகர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக, அண்ணன் தானே சோறு போட்டு வளர்த்தது, செஞ்சோற்று கடனுக்காக வேறு வழி இல்லாமல் கும்பகர்ணன் போகிறான். ஒரு 10 தப்படி போகிறான். போய் திரும்பி பார்த்தான் அண்ணனை. என்னடா தம்பி திரும்பி பார்க்குற? இல்லைன்னா இவ்வளோ நாளும் உன் கூட அண்ணனா தம்பியாக பழகி ஒன்றா வாழ்ந்துட்டேன், இப்போ நான் போருக்கு போகிறேன், என்னை எது தெரியுமா தள்ளுது? என்னுடைய விதி இருக்கே, தலைவிதி, அது என்னுடைய பிடரி மயிர் பின்பக்கம் தலையை பிடிச்சி போருக்கு தள்ளுது. நீ போருக்கு போடான்னு தள்ளுது என்னுடைய விதி. ஆனால் அண்ணா போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை தலையிலிருந்து கால், என் கூட பிறந்துட்டியா, ஆயிருந்தாலும் ரத்த பந்தம் அண்ணன் அல்லவா நீ, உன்னை ஒரு தடவை தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துக்கிறேன் அண்ணா. ஏன் தெரியுமா? நான் போருக்கு போனால் திரும்பி வரமாட்டேன், அது எனக்கே நல்லா தெரியுது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இந்த தம்பியோடைய அந்த கூற்றை காது கொடுத்து கேளு. ஒரு கால் போர்க்களத்திலே நான் இறந்து விட்டால், கண்டிப்பாக இறக்க தான் போகிறேன் ராவணா, நான் இறந்து விட்டால் நான் இறந்த பிற்பாடாவது சீதையை விட்டு விடுவாயாக. என்ன ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க இல்லையா? தான் இறந்து போகிறேன்னு தெரிஞ்சு தம்பி போகிறான், தான் இறந்து போன பிற்பாடு நீ வாழ்ந்தா என்ன வாழாட்டி எனக்கு என்னன்னு அவன் நினைக்கல. நான் இறந்த பிற்பாடாவது ராவணா சீதையை நீ விட்டு விடுவாயாக. ஏன் தெரியுமா? ராவணா, உடல் பலத்திலே உன்னை விட நான் தான் பெரிய பலசாலி, அண்ணனை விட தம்பி கும்பகர்ணன் தான் பெரிய பலசாலி, அதனால் நான் இறந்து விட்டால் ராவணா நீயும் இறந்து விடுவாய். ஞாபகம் வச்சுக்க, நானே இறந்துட்டேன், மண்ணோட மண்ணா விழுந்துட்டேன் என்று சொன்னால் நீயும் விழுந்து விடுவாய் ராவணா, அதனால் நான் இறந்த பிற்பாடாவது சீதையை விட்டு விடுக என்று சொல்லிவிட்டு தூக்க கழகத்தில் போகிறான். அன்பு குழந்தைகளே, பரீட்சை எழுதும்போது காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சி படிச்சுட்டு 7, 8, 9 மணிக்கு போய் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதுனா எழுதுவீங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு உங்களை பிடிச்சி எழுப்பி பரீட்சை எழுதுறான்னா எழுதுவீங்களா? அட போங்க சார்னு படுத்து தூங்கிடுவீங்க. கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் இது 3 மாதம் முடிஞ்சிருக்கு. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் நடுராத்திரி 1 மணி 2 மணி இல்லையா? பாதி தூக்கத்தில் ஒரு பயலை கிளப்பி விட்டு நீ சண்டைக்கு போடா அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மன ரீதியாக தயாராவாங்கிறது தெரியல. இருந்தாலும் கும்பகர்ணன் அண்ணனுக்காக முழு பலத்தோடு போர் செய்கிறானா. அவனுக்கு தேரெல்லாம் செய்ய முடியாது. அவன் என்ன செய்கிறான், எல்லா படை வீரர்களும் போகிறாங்க, கும்பகர்ணன் தூரத்தில் அப்படியே நடந்து வர்றான், டைனோசர் நடந்து வர்ற மாதிரி தூரத்துலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். விபீஷணன் கேட்டான், சொன்னான் பக்கத்தில், அண்ணா அதோ ஒருத்தன் வர்றான் பார்த்தீங்களா, அது யார் தெரியுமா? யாருடா தம்பி? என்னுடைய கூட பிறந்த அண்ணன் கும்பகர்ணன். ஆனால் இவன் ரொம்ப நல்லவன், அவன் குடிப்பான், மது சாப்பிடுவான், மற்ற மாமிசம் சாப்பிடுவானே தவிர எந்த கெட்ட எண்ணமும் அவன்கிட்ட கிடையாது. இப்போ கூட அண்ணனுக்கு புத்திமதி சொல்லிட்டு தான் இவன் போருக்கு வந்திருக்கான். அதுவும் உங்கள் பக்கம் கூட அவன் வந்துடுவான். ஆனால் எதற்காக உங்கள் பக்கம் வரலன்னா, சோறு போட்டது ராவணன், செஞ்சோற்று கடன். யார் நமக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மதற்கு.
செஞ்ச உதவியை நாம் மறந்துடப்படாது. ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கும். நம்ம எங்கேனாவது போய் நின்றுட்டுருப்போம், திடீர்னு ஒரு 10 ரூபாய்க்கு பஸ்ஸில் எங்கேயாவது வருவோம், நம்மள்கிட்ட ஜிபேயில் 500 இருக்கும், 1000 ரூபா கூட பணம் இருக்கும். ஆனால் பஸ்ஸு டிக்கெட்டு நம்ம எழுத்த வீட்டுக்காரக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, இருப்பா நானும் சேர்த்து டிக்கெட் எடுக்கிறேன்னு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு பஸ்ஸுலேயோ ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன உதவியை நம்ம மறக்கக்கூடாது. ஏன், அந்த நேரத்தை நினச்சி பார்க்கும்போது அது பெரிய உதவி இல்லையா? எடுத்தது வேணால் 20 ரூபா 50 ரூபாயா உதவியாக இருக்கலாமே தவிர அது பெரிய உதவி. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மதற்கு. முக்கியமான காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களை நம்ம வாழ்நாள் வரைக்கும் மறக்கவே கூடாது. அதுபோல் கும்பகர்ணன், எனக்கு நீ சோறு போட்டு வளர்த்தாயே ராவணா, அதனால் இந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக உனக்காக சண்டைக்கு போகிறேன்னு சண்டைக்கு வருகிறான். அப்போ விபீஷணன் சொல்கிறான், அண்ணா ராமச்சந்திரமூர்த்தியே, இவன் என்னுடைய கூட பிறந்தவன், ரொம்ப நல்லவன், அதனால் நீ என்ன பண்ணு, ரொம்ப அவனை கொஞ்சம் சித்திரவதை பண்ணாமல் அவனை போரில் சாகடிச்சிருப்பா. என்ன இவனுக்கு ஒரு எண்ணம் பாருங்கள். ஏன், அண்ணன் துடிதுடிச்சு இறக்கக்கூடாது. அது மட்டும் அல்ல, அண்ணன் பெரிய வீரன். அதனால் ராமா, நீ என்ன செய்வாய் என்றால், ஒரு வீரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாயோ அதே மரியாதையை என்னுடைய தம்பிக்கு அண்ணனுக்கு நீ கும்பகர்ணனுக்கு கொடுக்க வேண்டும். விபீஷணா, நீ சொல்ல சொல்ல எனக்கே கஷ்டமாக இருக்குடா மனசு என்று சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியும் கும்பகர்ணனும் அடுத்த நாள் காலை போர் செய்கிறார்கள். இருவரும் மாறி மாறி போய் செய்கிறார்கள். கும்பகர்ணன் அவன் தனியாக போரே செய்ய வேண்டாம், அவன் நடந்து போனாலே ஒரு 50 பேர் 100 பேர் இறந்து போகிறாங்க இல்லையா? அவள் சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அந்த பொண்ணு அப்படி லேசாக அப்படி சிரித்தா 100 பேர் செத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அந்த கும்பகர்ணன் நடந்து வந்தாலே பல வீரர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். அவ்வளோ பெரிய உருவத்தை உடையவன் அந்த கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ராமச்சந்திரமூர்த்தி கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அடிப்பதற்கு தயாரானால் விபீஷணன் சொன்னான், அண்ணா அவனை சித்திரவதை பண்ணாமல் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடு அண்ணா என்று சொன்னார். கவலைப்படாதரா தம்பி, ஒரு வீரனுக்கு எது அழகு என்றால் வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கணும் இல்லையா? அதனால் அவனுடைய கழுத்தை அறுத்துட்டோம்னா அவனுக்கு அதுக்கப்புறம் உணர்வு தெரியாது. அதனால் அவருடைய கழுத்துக்கு குறி வச்சு அடிக்கிறான். அந்த கழுத்தை அறுத்து கொண்டு போய் கடலிலே விழுந்து விடுகிறது. கும்பகர்ணன் வேரோடு பெரிய மேருமலை இமயமலை கீழே விழுவதை போல கும்பகர்ணன் அண்ணனுக்காக தன்னுடைய உயிரை துறக்கிறான் என்று பார்க்கிறோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த செய்தி ராவணனுக்கு போகிறது. ராவணன் மனம் கலங்குறான். தம்பியே இறந்துட்டான்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். 1000 இருந்தாலும் தம்பின்னு ஒருத்தன் இருந்தான்னா அவங்க ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் 5 பேர் இருக்கணும் இல்லையா? நம்முடைய அன்பு குழந்தைகளே, வீட்டில் போகிற போக்க பார்த்தா ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை தான் இருக்குங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் சித்தப்பா தெரியாது, மாமா தெரியாது, பெரியப்பண்ணா யாருன்னு தெரியாது, தாய் மாமாவே தெரியாது போல இருக்குது. போகிற போக்க பார்த்தா அக்கா தங்கச்சி உறவே இல்லாமல் போயிடும். அதனால நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற, இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2 குழந்தைகள் 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ளணும். நாம் இந்த நம்முடைய பாப்புலேஷன் மக்கள் தொகையை அதிகரிக்கணும். ஏன்னா அதிகரிக்கணும்னா நாட்டுக்காக இல்லை, சொல்கிறோம் நாட்டுக்கு கேடுன்னு இல்லை, இறைவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் வாழ்வதற்கு ஒரு வழிவகையை செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஒரு 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நமக்கு பிற்பாடு இது 2 ஒன்றோட ஒன்று ஒரு அனுசரணையாக இருக்கும். அதை அடிச்சுக்கிட்டு நின்னா கூட இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி நாம் சின்ன வயசுலேருந்து அவர்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வளர்க்கணும். உங்கள் கூட இருக்கிற அக்கா தம்பி தங்கச்சியோட சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடலாமே தவிர நிஜமாக நீங்கள் அவர்கள் மீது வெறுப்பை காட்டக்கூடாது. அப்போ உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் நமக்குன்னு ஒரு அண்ணன் எங்கனாவது இருந்தால் கூட திடீர்னு ஒரு 10,000 ரூபா பணம் கேட்டால் அனுப்புவான். தம்பி ஒருத்தர் இருந்தால், தம்பி என்னை சத்து அர்ஜென்ட்டாக கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரணும்னா கூட வருவான் தம்பி. அப்போ நமக்குன்னு ஒரு அண்ணன் தம்பி என்ற உறவு முறை அவசியம் வேண்டும். அதனால இந்த கும்பகர்ணன் கீழே விழுந்தவுடனே, தம்பி இழந்த உடனே ராவணனே மனம் கலங்கி போகிறான். மனம் கலங்கிய நேரத்தில் ஒருத்த வர்றான், அப்பா சித்தப்பா இறந்து போயிட்டார்னு அதற்காகவாப்பா நீங்கள் மனசை தளர விடாதீங்க. நான் இருக்கிறேன் அப்பா, உங்களுக்கு மேகநாதன் என்று பெயர், இந்திரஜித் என்று பெயர். ஜித் என்றால் வெற்றி. இந்திரனை தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தால் வெற்றி பெற்றவன் என்று பெயர். தேவலோகத்திற்கு சென்று இந்திரனை அங்கேயே வீழ்த்தியவன் நான்.
இந்திரனை வீழ்த்தினவே இந்த சாதாரண மனிதனை நான் வீழ்த்த மாட்டேனாப்பா, நான் இருக்கின்ற வரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த இந்திரஜித் அடுத்த நாள் போருக்கு அவன் தயாராக போனான். அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு தெரியும் இந்திரஜித்து மாய போர் செய்வதிலே வல்லவன், மாயாஜாலங்கள் செய்து போர் செய்வதிலே வல்லவன். அதனால் இந்த இந்திரஜித் என்ன செய்கிறான், லக்ஷ்மணனோடு சேர்ந்து போர் செய்கிறான். அப்படி லக்ஷ்மணனோடு சேர்ந்து போர் செய்யும்போது தூரத்தில் ஒரு இடத்துல இந்திரஜித் இருக்கான். லக்ஷ்மணன் இந்த இடத்துல அம்பு போடலான்னு சண்டை போடலான்னு நினைக்கும் போது திடீர்னு இங்கே வந்துடுவான். இந்த பக்கம் வந்து அம்பு எழுதலான்னு என்று சொல்லும்போது பார்த்தா இந்த பக்கம் மறைஞ்சு போர் செய்வான். அது ஒரு மாயாஜால போர் தெரிஞ்சவன் இந்திரஜித்து. அதனால இந்த இந்திரஜித்தும் லக்ஷ்மணனும் கடுமையாக போர் செய்கிறார்கள். அந்த இந்திரஜித் என்ன செய்கிறான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணன் மீது, மாயாஜாலம் மாறி மாறி போர் செய்ததுனால லக்ஷ்மணனே கொஞ்சம் தடுமாறுறான். ஒரு இடத்துல நின்னா இவன் போர் செய்து ஜெயிச்சிருவான். மாயாஜால போர் செய்கின்ற பொழுது அந்த இந்திரஜித் என்ன செய்கிறான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணனுடைய மார்பிலே அடித்து விடுகிறான். லக்ஷ்மணன் கீழே விழுந்து இறந்து போய் விடுகிறார். என்ன சார் கதை இப்படி போய் முடியுது, வருத்தமாக இருக்க சார் அப்படின்னா, லக்ஷ்மணன் கீழே விழுந்து இறந்து போய் விடுகிறான். உடனே எல்லோரும் தவித்து போகிறார்கள். ராமச்சந்திரமூர்த்தியே கதறி அழுகிறார், தம்பி எனக்காக கூடவே வந்தியடா தம்பி, 14 ஆண்டுகள் கண்ணை கூட இமைக்காமல் கீழே உட்காராமல் நின்று கொண்டே என்னையும் சீதாவையும் காப்பாற்றினியேப்பா, இன்னைக்கு நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் தம்பி என்று லக்ஷ்மணனை பார்த்து அண்ணனே அழுகிறான். உடனே ஜாம்பவான் என்ற கரடி சொன்னார், ராமா கவலைப்படாத, இப்போ மணி 7 மணி 8 மணி ராத்திரி ஆகுது, பொழுது விடிவதற்குள்ளாக நாம் என்ன செய்யணும், சஞ்சீவி பர்வதம் என்று இமயமலையில் ஒரு மலை இருக்குது, அதில் நிறைய மூலிகைகள் எல்லாம் இருக்குது. அந்த மூலிகையில் சரியான ஒரு மூலிகை, உயிரை தரக்கூடிய மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை எடுத்து கொண்டு வந்து லக்ஷ்மணனிடத்தில் கொடுத்து விட்டால், கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா அவன் மீண்டும் உயிர் பெற்று கொள்வான் என்று அங்கே இருக்கிற மருத்துவர்கள் ஜாம்பவான் உட்பட எல்லோரும் யோசனை சொல்ல, எல்லோரும் சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அனுமான் இரவோடு இரவாக சென்று நீ நேராக இமயமலைக்கு சென்று சஞ்சீவி மலையை எடுத்து கொண்டு வர வேண்டும். சஞ்சீவி பருவத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் டாக்டர். நம்ம டாக்டர் வீட்டுக்கு போனோம்னா ஒரு இந்த மாத்திரை அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு, அதுவும் சில இடத்துல பார்த்தா இந்த ஊரில் பரவாயில்ல, சென்னையில் போனீங்கன்னா அவங்க எங்கே எழுதி கொடுக்குறாங்களோ அங்கேத்தான் நீங்கள் போய் டெஸ்ட் எடுக்கணும், இல்லாட்டி கமிஷன் ஃபீஸு போயிடும் போல இருக்குது இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் ஒரு 5-6 மருந்து மூலிகை செடி பேரை எழுதி கொடுக்குறார். இதை மனசில் வாங்கிக்கிட்டு ஆஞ்சநேய சுவாமி இரவோடு இரவாக இமயமலையை, கைலாய மலையை நோக்கி பறந்து வருகிறார். அங்கே சஞ்சீவி மலை இருக்குது. ஒரு 11 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டார். இந்த செடி எழுதி கொடுத்த செடியும் அங்கே இருக்கிற செடி, அங்கே நிறைய மூலிகை செடி இருக்குது. எது இந்த மூலிகை செடின்னு தலைவருக்கு தெரியல. இவர் எழுதி கொடுத்தது இதுவும் ஒன்றா வேறையா, இல்லை அதைத்தான் நாம் பறிச்சுட்டு போனோம், அதை எடுத்துகிட்டு போனால் தானே அங்கே உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார். இதுக்கெலாம் நமக்கு சிந்திக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஏன் இரவோடு இரவாக கொண்டு வந்து மீண்டும் வைத்து விட வேண்டும். இது ஒரு பக்கம் இந்த விஷயம் நடக்க, இலங்கை மாநகரத்தில் ராவணன் எல்லா கொண்டாட்டத்துக்கும் ஏற்பாடு செய்கிறான் இரவோடு இரவா. ஏன், லக்ஷ்மணன் இறந்துட்டானா, தம்பி இறந்த உடனே அண்ணன் அவன் பாட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவான், சோகபத்தில் போயிடுவான். தம்பியை வீழ்த்தினால் அண்ணனை வீழ்த்தியதாக அர்த்தம்னு எல்லாரும் ஆட்டம் பாட்டத்தோட மகிழ்ச்சியாக டாஸ்மார்க்கை விடிய திறந்து வச்சுருக்கான். எல்லாம் கும்மாளமிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மாநகரத்தில். இரவோடு இரவாக ஆஞ்சநேய சுவாமி வந்தார். சஞ்சீவி மலையில் எந்த செடி என்று தேடி பார்த்தால் நேரம் போய்கொண்டே இருந்தது. பார்த்தார், அதற்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, உடனடியாக லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய புஜத்தை பயன்படுத்தி ஆஞ்சநேய சுவாமி அந்த சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு உருவத்தை பெரிய உருவமாக எடுத்து நேராக இலங்கையை நோக்கி வந்தாராம். அப்படி இலங்கையை நோக்கி வந்தவுடனே அங்கே இருக்கிற எல்லா வீரர்களும் அந்த வாசனை காத்து பட்ட உடனேயே எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. லக்ஷ்மணன் இன்னும் அவனுக்கு மருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலை. அந்த செடியை கசக்கி சாரா வச்சு கொடுத்தா அவன் உயிர் பிழைப்பான், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் இந்த செடியினுடைய வாசனை வந்த உடனேயே அந்த லக்ஷ்மணனும் என்ன செய்து விட்டான், அங்கே உயிர் பிழைத்து அவன் மகிழ்ச்சியாக எல்லோரும் எழுந்து விடுகிறார்கள். வாங்க ஜி, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன், கடைசி நாள் தலைவர் விட்டுட்டு விட்டாரே அப்படின்னு. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு,
அன்பு குழந்தைகளே, இப்படி லக்ஷ்மண சுவாமி விழுத்தெறிந்த உடனே எல்லோரும் மகிழ்ச்சியாக மகிழ்வுற்று இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது இரவோடு இரவாக இந்த இந்திரஜித் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நிகும்பலா யாகம் என்று ஒரு யாகம் செய்கிறான். அது என்னென்னா, காளி தேவி மாதிரி ஒரு உக்கிரமான காளி தேவி. அந்த நிகும்பலா யாகத்தை செய்து அந்த யாகத்திலிருந்து தேரையும் வில்லையும் இவன் பெற்றுவிட்டால் இந்திரஜித்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அதனால் இரவோடு இரவாக அந்த யாகத்தை செய்து முடிக்கிறான். அந்த யாகம் செய்து முடிக்கின்ற பொழுது விபீஷணனுடைய ஆலோசனையினுடைய பேரிலே லக்ஷ்மண சுவாமி அனுமான் உட்பட சென்று அந்த யாகத்தை அழித்து விடுகிறார்கள். ஆக யாகம் செய்கிற அந்த வாய்ப்பு, யாகம் நடக்குது, ஆனால் அது பூர்ணத்துவம் முழுமை பெறலை. முழுமை பெற்றாதான தேர் கிடைக்கும், முழுமை பெறாமல் செய்து விட்டார்கள். அடுத்த நாள் மிக அழகான முறையில் லக்ஷ்மண சுவாமி போருக்கு தயாராகிறார். அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா, இதுவரைக்கும் நான் உங்களிடம் கற்ற வித்தை, உங்களிடம் பெற்ற அனுபவம், வசிஷ்டர் குருநாதர்கிட்ட பெற்ற வித்தை, விஸ்வாமித்திர மகரிஷி அவரும் ஒரு குருநாதர், அவரும் ஒரு வாத்தியார், அவரிடம் பயின்ற வித்தை, இது எல்லாவற்றையும் நான் இந்திரஜித்தோடு போர் செய்கின்ற பொழுது பிரயோகப்படுத்த போகிறேன். அது மட்டுமல்லன்னா, இன்னைக்கு போரில் அடியேன் ஜெயிச்சாதான் சீதா பிராட்டியாரை மீட்டெடுக்க முடியும். அதனால் ராமச்சந்திரமூர்த்தியே என்னை ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று அண்ணாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறார். சுவாமி சொன்னாராம், கவலைப்படாத லக்ஷ்மணா, வெற்றி உனக்கே, உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைப்பா என்று தம்பியை ஆசீர்வதித்து போருக்கு அனுப்புகிறார். இந்திரஜித்தும் லக்ஷ்மண சுவாமியும் கடுமையான யுத்தம் புரிகிறார்கள். அன்பு தாய்மார்களே, இந்திரஜித்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான். யார் ஒருவர் 14 ஆண்டுகள் முழுமையாக அந்த கண்ணை இமைக்காமல் கீழே அமராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கையினால் தான் அவனுக்கு மரணம் ஏற்படும். ஏற்கனவே நம்ம லக்ஷ்மண சுவாமி 14 ஆண்டுகள் கண்ணை இமைக்காமல் கீழே அமராமல் இருக்கிறார். அதனால் அந்த இந்திரஜித்தை வீழ்த்துவதற்கு லக்ஷ்மண சுவாமி தான் தயாரான நபர். எல்லோரும் சென்று அந்த இந்திரஜித்தோடு போர் செய்வது, கடுமையான போர் செய்கிறார்கள். அப்போ இந்திரஜித்து ஒரு டெக்னிக் பண்ணுறான். என்ன டெக்னிக் பாருங்கள். சீதை மாதா மாதிரி, சீதை இருக்கிறார் இல்லையா அசோகவனத்தில், அந்த சீதையை போல ஒரு பொம்மையை செய்து இவன் தன்னுடைய வாளினால் அந்த பொம்மையை வெட்டி வீழ்த்துறான். பொம்மை தான், அந்த பொம்மையை வெட்டி வீழ்த்தும் போது அதிலிருந்து கீழே ரத்தம் கொட்டுவது போல கொட்டுகிறது. இதை லக்ஷ்மணன் பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு என்ன ஆகும்? ஆஹா, நம்ம சீதை மாதாவை இந்த மாதிரி இந்திரஜித் பண்ணிட்டானே அப்படின்னு அவனுக்கு மனது போர்க்களத்தில் எதிராளியை கொஞ்சம் மன ரீதியாக தோக்கடிச்சிடணும். ஐயோ, ஜெயிக்க முடியாது போல இருக்கேன்னு நினச்சானா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லையா? அதனால் போர்க்களத்தில் சீதை மாதாவினுடைய அந்த பொம்மையை வெட்டி, பொம்மை தான் அது, வெட்டி வீழ்த்தி ரத்தம் வருவதை போல செய்கிறான். பக்கத்தில் விபீஷணன் சொல்கிறான், தம்பி லக்ஷ்மணா, இதெல்லாம் கண்டு நீ ஏமாந்துராதப்பா. ஏன் தெரியுமா? இது நெஜ சீதை அல்ல, பொம்மை சீதை என்று. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன், இந்த மேகநாதன் என்னென்ன டெக்னிக் பண்ணுவான்னு சித்தப்பனுக்கு தெரியும் இல்லையா? அதனால் இவன் ஏமாற்றுகிறான் என்று சொல்ல மறுபடியும் லக்ஷ்மண சுவாமி போர்க்கோலத்தில் எடுத்து மகிழ்ச்சியாக போர் செய்கிறார். அந்த இந்திரஜித்தை அவனுடைய மார்பிலே படுகின்றபடி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஏவ அது இந்திரஜித்தோடைய மார்பை குத்தி கிழித்து விடுகிறது. இந்திரஜித் வேரோடும் வேரடி மண்ணோடும் கீழே சாழ்ந்து விடுகிறான். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. அன்பு குழந்தைகளே, அப்படி இந்திரஜித் கீழ்ந்த விடணும்னு இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அந்த போர் கதையே ஒரு பெரிய கதை. யார் யார் இடையில வர்றாங்க, மகிராவணன் வருகிறான், அவன் நிறைய அவனுடைய வீரர்கள் எல்லோரும் வருகிறார்கள். எல்லா வீரர்களையும் ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் சேர்ந்து வீழ்த்தி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இதை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நேரடியாக பட்டாபிஷேகத்துக்கு போயிடுவோம். ராமச்சந்திரமூர்த்தி தனி நபராக நின்றே, தனி மூலபல சேனை வதம்னு பேர், அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. தனி நபராக நின்று அசுரர்களுடைய அத்தனை அசுரர்களுடைய அந்த படையையும் ராமச்சந்திரமூர்த்தி தனி நபராக இருந்தே எல்லாவற்றையும் வீழ்த்துகிறார், கீழே வீழ்த்துகிறார். கடைசி நாள் ராவணனும் ராமச்சந்திரமூர்த்தி சுவாமியும் நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்கிறார்கள். அப்போ ராவணன் ஒரு விஷயம் நினச்சி பார்த்தான். நம்ம தம்பி கும்பகர்ணனை வீழ்த்தினான்,
முதல் நாள் போரில் நம்மளையே நிராயுதபாணியாக மாற்றி போருக்கு இன்று போய் நாளை வா போருக்கு என்று திருப்பி அனுப்பிச்சிட்டான். மகன் இந்திரஜித்தையும் வீழ்த்திட்டான். ஏற்கனவே அக்ஷயகுமாரன் ஒரு மகனும் இறந்து போயிட்டான். இனிமேல் நாம் வாழ்ந்து தான் என்ன பிரயோஜனம்னு ராவணனுக்கு ஒரு புத்தி வந்தது. ஒன்று அது மட்டும் இல்லை, அவன் என்ன நினச்சானா, இவனை நம்ம மனிதன்னு நினச்சோமே, இவன் மனிதன் தானா? பிரம்மனோ அல்லன், இவனை பார்த்தா பிரம்மன் மாதிரியும் தெரியல. ஏன்னா கையில் அவர் அக்ஷ மாலை ஜபமாலை வச்சுருப்பார், கமண்டலம் வச்சுருப்பார். பிரம்மதேவன் வயசானவராக தாடி மீசையோடு இருப்பார். இவன் நல்ல ஆள் எங்காக இருக்கிறான், கனகரேர்னு நல்ல வாட்ட சாட்டமாக ஜம்முன்னு இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆகவே பிரம்மனோ அல்லன், நான்முகனோ அல்லன், கரிய மாலோ அல்லன், திருமாலாக இருப்பானோ. ஆனால் திருமால்னா கையில் சங்கு சக்கரம் இருக்கணுமே. சங்கு சக்கரம் இருந்தால் தானே திருமால். சங்கு சக்கர சாமி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு கிராமத்தில் ஒரு பாட்டு சொல்லுவான். அதனால சங்கு சக்கரம் இருந்தால் தானே இவன் திருமால்னு ஏற்றுக்க முடியும். அப்போ திருமாலோ அல்லன். அடுத்து யாராக இருக்கும்? ஓ, நாம் வணங்குற சிவபெருமானே நமக்கு எதிராக ராமனா வந்திருப்பாரோ? சிவனோ அல்லன், சிவபெருமானாவும் இருக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் வந்தால் புலித்தோலை இடுப்பில் அணிந்திருப்பார், கையில் திருசூலம் ஏந்திருப்பார், ஒரு கையில் டமூரகம் என்ற உடுக்கை வைத்திருப்பார், தீச்சட்டி ஏந்தி வருவார். ஆகவே இது சிவபெருமானாவும் இருக்க முடியாது. சிவனோ அல்லன். அப்போ பெரிய முனிவராக இருப்பானோ? முனிவர்னா ரொம்ப வயசானவரால் இருக்கணும். ஆள் பார்த்தா ரொம்ப இளமையோடு இருக்கிறான், அதனால் முனிவனும் அல்லன். சரி, என்னை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தவ வலிமை பெற்றவனாக இருக்கிறானா, தவம் செஞ்சு என்னை ஜெயிச்சிருக்கிறானா அப்படின்னு யோசனை பண்ணுறானா. அந்த தவம் செய்து முடிக்கின்ற வயசு இல்லையா, அதுக்கு ஒரு வயசு வேணும்ல தவம் செய்கிறதா இருந்தால். அந்த வயசும் இல்லாததுனால பிரம்மனோ அல்லன், திருமாலோ அல்லன், சிவனோ அல்லன், முனிவனோ அல்லன், தேவனும் அல்ல. சரி, யார் இவன் என்று அந்த ராவணன் நினைக்கிறான் என்றால், வேதத்தினுடைய மூல முழுமுதற் காரணமான பரம்பொருளே இந்த ராமன் என்று கடைசியாக ராவணன் ஒரு முடிவுக்கு செய்கிறான். கடைசியில் அவனே நினைக்கிறானா, சரி பரவாயில்ல, நாம் இறக்க போகிறோம், அவனுக்கே தெரிஞ்சு போகுது, இறந்தாலும் எனக்கு ஒரு பெருமை தான். அங்கேயும் அவனுக்கு பெருமை விடலை. என்ன பெருமை? இந்த உலகத்தில் ராமன் என்று ஒரு கதாபாத்திரத்தை யாராவது சொன்னால் உடனடியாக ராவணனாகிய என்னையும் சொல்லுவார்கள். யாரெல்லாம் உலகத்தில் எத்தனையோ வருஷ கணக்கில் ராமாயணம் சொல்கிறோம், நான் மட்டும் அடியேன் மட்டுமா இங்கே ராமாயணம் சொல்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேச்சாளர்கள், எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள், சமஸ்கிருதத்திலேயோ தமிழ்லையோ தெலுங்குலேயோ மலையாளத்திலேயோ எல்லா மொழிகளிலும் ராமாயணம் இருக்கிறது. பாரத திருநாடு முழுவதும் அன்பு தாய்மார்களே மறந்துடாதீங்க, நம்ம பார்க்குறது கம்பராமாயணம்னு வச்சுக்கிட்டு பார்க்குறோம் கதையை. 10,000க்கும் மேற்பட்ட ராமாயண கதைகள் இந்தியா முழுவதும், பாரத திருநாடு முழுவதும் இருக்கிறது. ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு மடத்தில், ஏதோ ஒரு உத்தரப்பிரதேசத்துலேயோ மகாராஷ்டிராவிலையோ ஹரியானாவிலையோ இல்லை இப்போ இருக்கிற காஷ்மீர்லையோ ஏதோ ஒரு ஊரில் யாராவது ஒரு பேச்சாளர் ஹிந்தியிலையோ தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ தெலுங்குலையோ மலையாளத்திலையோ ராமாயண கதை சொல்லி கொண்டு தான் இருக்க போகிறார்கள். அப்படி எப்பப்பெல்லாம் ராமாயண கதையை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அப்போ ராமனை பற்றி பேசுகின்ற பொழுது மறக்காமல் இந்த ராவணனை பற்றியும் பேசுவார்கள். இந்த ஒரே ஒரு சிறப்பே எனக்கு போதுமானது என்று நினைக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ஏவ அது ராவனுடைய மார்பை பிளந்து வெளியிலே விழுகிறது. ரொம்ப அற்புதமாக வாழ்ந்த அந்த ராவணன் கீழே வேரோடும் வேரடி மண்ணோடும் கீழே விழுந்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். விபீஷணன் அந்த அண்ணனுக்கு உரிய இறுதி காரியத்தை எல்லாம் செய்கிறார். அது செய்து முடித்தவுடனே விபீஷணன் சொன்னான், அண்ணா ரொம்ப டைம் ஆயிட்டுருக்கு, எனக்கும் டைம் ஆயிட்டுருக்கு, அதனால் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்யணும். 14 ஆண்டுகள் முடிய போகிறது. அன்பு பிள்ளைகளே, ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான் தம்பி பரதன். யாராவது ஒத்துரு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். ஏன்ச்சு 14 வருஷம் வர்றது முடியறதுக்குள்ள நீ வரலன்னா நான் தீ குளிச்சிருவேன்னு சொன்னான் பரதன். நல்ல கைத்தறல் கொடுங்கப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா.
வந்த வேலை முடிஞ்சிட்டு சாமி, அடுத்த வருஷம் பாலகணேசே ராமாயணம் சொல்லுவார் இல்லையா? ராமச்சந்திரமூர்த்திக்கு. அன்பு பிள்ளைகளே, இதுதான் நமக்கு வேணும். வேறு என்னத்தை வாரி கட்டி எடுத்துகிட்டு போக போகிறோம்? அதனால் அன்பு பிள்ளைகளே, 14 ஆண்டுகள் முடிவதற்குள்ள ராமா நீ நாட்டினுடைய எல்லையை மிதிக்க வேணும். அப்படி மிதிக்க தவறிவிட்டால் நெருப்பை மூட்டி என்னை நானே அதிலே உயிர் தியாகம் செய்வேன் என்று பரதன் ஒரு வாக்கு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கிறான். விபீஷணன் சொன்னான், அண்ணா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, புஷ்பக விமானம் தயாராக இருக்குது, எல்லோரும் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியார், லக்ஷ்மண சுவாமி எல்லோரும் அதில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுகிறான். இப்போ உத்தரவு போட்டவுடனே புஷ்ப விமானம் தயாராக இருக்குது. இப்போ சீதை மாதா வரணும். ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணிடத்திலே சென்று ஒரு அக்னி குழியை மூட்டுங்கள் என்று உத்தரவு போடுறார். நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது? லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணா இந்த நேரத்தில் டைம் ஆகிட்டுனா புஷ்ப விமானம் வெயிட்டிங்கில் இருக்குது, வண்டியில் விமானத்தில் ஏறணும், அயோத்தியா போகணுமே, 14 வருஷம் முடிய போகுதுன்னா. தம்பி செல்லம் கவனிரா கண்ணு, இங்கே வா, இங்கே உட்காந்துக்கலாட்டி அந்த இதை என்கிட்ட கொடு, அதை எடுத்து என்கிட்ட கொடுங்க. பேசக்கூடாது, இப்போ தான் முடிய போகுது. நீ விளையாண்டா அவனும் கேட்க மாட்டான். நல்ல பிள்ளைகளாக கேட்குறீங்க. 14 ஆண்டுகள் முடிய போகுது, நாம் மீண்டும் அயோத்தியா போகணும்னா இப்போ எதுக்கு நீ அக்னி தீக்குழி மூட்ட சொல்லுகிறாய்? இல்லடா தம்பி, காரணம் இருக்குது. ஒரு அக்னி குழி தயார் செய். ஒரு அக்னி கொஞ்சம் தீ மிதிக்கிற தீக்குழி மாதிரி அக்னி குழியை தயார் செய்தான் லக்ஷ்மணன். அனுமான், நீ சென்று சீதையை மாதாவை அழைத்து வா சீதையை என்று உத்தரவு போடுகிறார். சீதையை சென்று ஆஞ்சநேய சுவாமி அழைத்து வருகிறார். வந்தவுடனே 10 மாத காலம் பெரிய போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், என்ன விஷயங்களை தாண்டி கடலை கடந்து கும்பகர்ணனை வீழ்த்தி, இந்திரஜித்தை வீழ்த்தி, ராவணனை கீழே வேரோடு மண்ணோடு சாய்த்து சீதையை அடைந்திருக்கிறார் சுவாமி. ஆனால் இந்த நேரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு காரியம் செய்தார். சீதா, நீ இந்த அக்னி குழியில் இந்த பக்கத்திலிருந்து ஏறி அந்த பக்கத்தில் கீழே இறங்கி வேண்டும். அப்போதுதான் நீ கற்புக்கரசி என்பதை நான் மட்டுமல்ல இந்த உலகமும் நம்பும் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார். ராமச்சந்திரமூர்த்தி அப்படி சொன்ன உடனே சீதை மாதாவுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இப்படி நம்மளுடைய தலைவர் நம்மிடம் சொல்லிவிட்டார், அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். உன்னையே நினச்சிக்கிட்டு 10 மாத காலம் இந்த அசோகவனத்தில் நான் இருந்தேன். கடைசி நேரத்தில் இப்படி சந்தேகப்படும்படி ராமச்சந்திரமூர்த்தி சந்தேகம்னு படலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்ல போகிறோம். இப்படி அக்னி பிரவேசத்திலே நம்ம இறங்க வைக்கிறாரே என்று நினைத்து கொண்டிருந்தால் அக்னியில் எடுத்து காலை வைப்பதற்காக போனால் நேராக ஒரு அக்னி பகவான் ஓடு அந்த சீதாவினுடைய காலை பிடிச்சி கேட்டான், அம்மா நீங்கள் அக்னியில் தயவு செய்து இறங்காதீங்கம்மா. ஏன்பா, நீ யார்? நான் தான் அக்னி தேவன். அம்மா சீதை மாதா, நீங்கள் இந்த அக்னியில் இறங்கினா நெருப்பாகிய எனக்கே உடம்பு சுடும் மாதா, அதனால் நீங்கள் இதில் இறங்க வேண்டாம். இல்லைப்பா, ராமச்சந்திரமூர்த்தி உத்தரவு போட்டிருக்கிறார். ராமச்சந்திரமூர்த்திக்கு தெரியும், தமிழில் ஒரு அழகான திருக்குறள் இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். நாம் நெருப்புனால் ஒரு சின்ன சூடு இப்படி பட்டுருச்சுன்னா, இல்லை தீக்குச்சி விளக்கேற்றும் போது பட்டுச்சுனா கூட அது ஆறி போயிடும். மருந்து தேங்காய் எண்ணெய் தடவணும், ஆயின்மெண்ட்டு போட்டோம்னா ஆறி போயிடும். ஆனால் வார்த்தையினால் நாம் ஒருத்தரை சுட்டு விடக்கூடாது. வார்த்தையினால் நாம் யாராவது ஒருத்தர் கடுமையான சொற்கள் பேசிவிட்டோம் என்று சொன்னால் அவங்க சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. சரி, நம்ம குடும்பத்திலே எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். நீங்கள் கல்யாணம் ஆன அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை தானே சொன்னீங்க அன்னின்னு ஆரம்பிப்பாங்க, சீரியல் கதை மாதிரி. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வார்த்தைகள்னால் யாரையும் சுட்டுவிடக்கூடாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சீதையும் ஒரு இடத்துல ஒரு சிறிய தவறு செய்து விட்டார். இந்த பஞ்சவடி என்ற இடத்துல ராவணன் பவதி பிச்சாந்தேகின்னு பிச்சை எடுக்க வரும்போது இந்த சீதை மாதா என்ன செய்தா அப்படின்னா, தம்பி செல்லம் பேசாதா கண்ணு, இந்த சீதை மாதா என்ன செஞ்சா அப்படின்னா, லக்ஷ்மணா உங்கள் அண்ணனுடைய குரல் மாதிரி இருக்குடா, லக்ஷ்மணா அபயம் ஆபத்து ஆபத்து என்று உங்கள் அண்ணா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நீ போடா என்று சொன்னால் லக்ஷ்மணன் சுவாமி இது தெரியும் அண்ணி, இது அரக்கர்களுடைய சூழ்ச்சின்னு போகாமல் நின்றுக்கிட்டு இருந்தான்.
அப்போ சீதை ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறத பார்த்தா வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திலே நிற்கிறாயோ என்று என்னுடைய மனதிலே என்ன தோன்றுகிறதுன்னு ஒரு சொல்லக்கூடாத ஒரு சொல்ல, லக்ஷ்மணன் காதுபட கேட்கக்கூடாத ஒரு சொல்லை, தீயினால் சுடக்கூடிய சொல்லல்ல, நாவினால் சுடக்கூடிய ஒரு சின்ன சொல்லை சீதை மாதா அன்னைக்கு அந்த படபடப்பு நேரத்தில், அதுவும் என்ன கணவன் மேலே உள்ள அன்பின் காரணமாக சொன்னால், 1000 தான் இருந்தாலும் லக்ஷ்மணன் அப்படி சொல்லலாமா? தப்பு இல்லையா? உங்களுக்காகவே வந்தவன் லக்ஷ்மணன் அப்படி சொல்லலாமா? அதனால் ராமச்சந்திரமூர்த்தி அப்போ சீதை சொன்ன அந்த சொல்லிற்காக ஒரு சிறிய தண்டனையை கொடுத்து சுவாமி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு எல்லாம் தெரியும். யாரை எங்கே எப்போ உட்கார வைக்கணும்னு ராமச்சந்திரமூர்த்தியே முடிவு பண்ணுகிறார். யாரை எப்போ கீழே இறக்க வேண்டும் என்று ராமச்சந்திரமூர்த்தி முடிவு பண்ணுகிறார். எப்பொழுது எது நடக்கும், எப்பொழுது எது நடந்தே தீரும் என்பதையெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியே முடிவு பண்ணுகிறார். அதனால் ராமச்சந்திரமூர்த்தி அப்பொழுது சீதை மாதா பேசியதற்கு ஒரு சிறிய தண்டனை கொடுப்பது போல கொடுத்து அந்த அக்னி பிரவேசம் முடிந்தது. இக்கரையிலே ஏறி அந்த பக்கம் அம்மா வந்தால் தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள். எல்லோரும் புஷ்ப விமானத்தில் ஏறி அந்த கடலை கடந்து பறந்து வந்தார்கள். அப்போ சீதை மாதா கேட்டால், ஏன் தான் இவ்வளோ பெரிய கடலை எப்படி நீங்கள் இத்தனை சேனைகளோடு கடந்து வந்தீர்கள் என்று கேட்ட, இதோ தெரியுது பார், இதுதான்ப்பா ராமர் பாலம். இந்த ராமர் பாலம் தான் நான் கடந்து வருவதற்கு இது நான் ஏற்படுத்தது அல்ல, வானர சேனைகள் கட்டிய பாலம். அதனால் இந்த ராமர் பாலம் தான் மிகவும் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார். தாய்மார்களே, இந்த சொற்பொழிவோட ஹைலைட்டே அதுதான். பட்டாபிஷேகம் கதை 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே ராமேஸ்வரம் சென்றால், இந்த ராமேஸ்வரத்துக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உடனே பஸ் ஏறிடாதீங்க, ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துடாதீங்க. அவசியம் இந்த தனுஷ்கோடி போங்கள். அங்கே போகாமல் நீங்கள் வரக்கூடாது. போன தடவை போயிட்டு வந்துட்டேன் சார், பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரம் தான், ஒரு கார் வச்சுக்கிட்டா கூட நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டோ போகலாம். அந்த ராமேஸ்வரம் வழிபாடு செய்துட்டு சிவகுமார் சாருடைய சொற்பொழிவு கேட்ட பிற்பாடு அந்த தனுஷ்கோடி போகாமல் திரும்பியும் உங்களுடைய வீட்டிற்கு வராதீர்கள். தனுஷ்கோடி போங்க. தனுஷ்கோடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 கிலோமீட்டர் தனியாக நீட்டு பாதையாக இருக்கும். அந்த முனையிலிருந்து தான் ராமர் பாலம் துவங்குகின்ற இடம். அதுக்கு ஃபோட்டோலாம் இருக்குது. கீழே கடலுக்கடியில் ராமர் பாலத்தினுடைய மணல் திட்டுக்கள் இன்றும் இருக்கிறது. சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரல, அர்ஜென்ட்டில் ஒடியாந்துட்டேன். அது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இன்றைக்கும் அந்த ராமர் பாலத்தினுடைய அந்த ஃபோட்டோ புகைப்படமெல்லாம் இருக்கிறது. அங்கே அப்படி என்ன சார் சிறப்பு? இந்த ராமர் பாலம் துவங்குகின்ற இடத்தில் இருக்கின்ற கடல் நீரை எடுத்து உங்களுடைய தலையிலே புரோட்சணம் செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உப்பு கறிக்கும் பரவாயில்ல, ஒரு 2 சொட்டு நாக்கில் ஊற்றி உள்ளே சாப்பிடுங்க. சகல விதமான நோய்களும் தீரும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது சத்தியம் வாக்கு. சிவகுமார் சொன்னால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். கம்பநாட்டாழ்வார் சொன்னதுனால நம்பலாம். கம்பர் சொல்லுவதாக ராமச்சந்திரமூர்த்தி சீதாவுக்கு சொல்கிறார். சீதா, இந்த ராமர் பாலம் எப்படிப்பட்ட பாலம் தெரியுமா? யாரெல்லாம் இந்த பாலத்தை வந்து தரிசனம் செய்கிறார்களோ எதிர்காலத்தில், யாரெல்லாம் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணி, முடிஞ்சால் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முழுக்கு போட்டு அங்கேயும் ஒரு குளிரை போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுங்க, சகல நோயும் தீர்ந்து போகும். அவர்கள் அத்தனை பேரும் எல்லா நலன்களும் வளன்களும் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் செய்த அத்தனை பாவங்களிலிருந்தும் எல்லோரும் விடுபடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறுகின்ற வாழ்க்கையாக மாறும் என்று ராமச்சந்திரமூர்த்தியே, சிவகுமார் சொல்லலை, வேற பேச்சாளர் சொல்லலை, ராமச்சந்திரமூர்த்தியே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ராமா நமச்சிவாய், ராமா, இது உண்மை. என்ன உண்மை என்றால், யாரெல்லாம் ராமர் பாலத்தை தொட்டு அந்த இடத்து தலையிலே புரோக்ஷணம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக தேவர்களைப் போல வாழ்வார்கள், சுரர் ஆவார்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த ராமர் பாலத்தை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நீங்கும் என்பது சத்திய பிரமாணம். ராமேஸ்வரம் வந்து இறங்குகிறார்கள்.
ஆயிரம் இருந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தி எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கார். அசுரர்கள் தான், கெட்டவன் தான். இருந்தாலும் சுவாமி சிவபூஜை பண்ணணும்னு நினைக்கிறார். ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அவர் மறுபடியும் கைலாயம் வந்து எடுத்து வருவதற்கு நேரம் இல்லை, அடியேனுக்கும் நேரம் இல்லை, 10-20 ஆச்சு. அதனால் சீதை மாதா ஒரு சிவலிங்கத்தை மணலிலே உருவாக்குகிறார். அதற்கு ராமச்சந்திரமூர்த்தி சிவபூஜை செய்கிறார். ராமன் பூஜை செய்ததனால அந்த சிவபெருமானுக்கு ராமேஸ்வரம் என்று பெயர், ராமநாத சுவாமி என்று பெயர். அன்பு பெரியோர்களே, ராமனே சிவபூஜை செய்து வழிபாடு செய்திருக்கிறான். இதில் நாம் சைவம் வைணவமும் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவன் கோயிலுக்கும் போங்க, பெருமா கோயிலுக்கும் போங்க, நமக்குள்ள அந்த பாகுபாடு இல்லை. ஏன்? ராமேஸ்வரம் கதையே அதுதான் ஐயா. ராமநாதராக ஏன் அவருக்கு பெயர் வந்தது என்றால், ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை மட்டுமல்ல எத்தனையோ பேரை போரில் வீழ்த்தியிருப்பார் இல்லையா, அந்த தோஷமெல்லாம் போவதற்காக சிவபூஜை செய்துவிட்டு அயோத்தியா மாநகரத்தை நோக்கி புஷ்பக விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். இடையிலே பரத்வாஜர் ஆசிரமம் வருகிறது. அங்கே இறங்கி பரத்வாஜ ஆசிரமம் போயிட்டு தான் அவங்க சித்திரக்கூட மலைக்கு போகிறார்கள். மறுபடியும் பரத்வாஜ ஆசிரமத்திலே வந்து தங்கி அங்கிருந்து எல்லைக்கு வருகிறார்கள். அதற்குள் 14 ஆண்டுகள் அந்த டைம் கவுண்டிங் முடிய போகுது. ஏற்கனவே பரதன் சொன்ன மாதிரி நந்தி கிராமம் என்ற பகுதியில் நெருப்பு மூட்டினான் தம்பி, சுற்றி வர ஆரம்பித்தான். 14 வருஷம் முடிய போகுது. கோசலை மாதா சொன்னான், பரதா ஒன்றை மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு தம்பி இருக்க முடியாதுப்பா. அண்ணன் காட்டுக்கு போனாங்கிறதுக்காக நீயும் காட்டுக்கு போக துணிந்த, அண்ணன் காட்டில் நீ வரக்கூடாது என்பதற்காக நீ நாட்டுக்குள்ளே வராமல் 14 ஆண்டுகள் ராமனும் லக்ஷ்மணனும் காட்டில் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை பரதன் நந்தி கிராமம் என்ற எல்லை கிராமத்திலிருந்து அவரும் சிரமப்பட்டார். அண்ணா எப்படி காவி வஸ்திரம் துண்டு உடுத்திருந்தாரோ அதுபோல் இவரும் காவி பட்டு பீதாம்பரம் மோதிரம் ஒன்றும் போட்டு இல்லை. ஏசி ரூமில் இருக்கலாம், அரண்மனை வாழ்க்கை, யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் 3 வேளைக்கும். எதையும் சாப்பிடாம ராமன் என்ன சாப்பிட்டாரோ பழங்கள் காய்கள் அதை மட்டும்தான் இந்த பரதனும் சேர்ந்து உண்டான். அப்படிப்பட்ட பரதன் உயர்ந்த கதாபாத்திரம். அவன் நெருப்பை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தான். ராமச்சந்திரமூர்த்தியுடைய புஷ்பக விமானம் நந்தி கிராமத்தில் வந்து லேண்ட் ஆச்சு. 14 ஆண்டுகள் முடிய போவதற்கு ஒரு வினாடி தான் பாக்கி இருந்தது. ராமச்சந்திரமூர்த்தி பாதம் அந்த நந்தி கிராமத்திலே பட்டவுடனே பரதன் ஓடோடி வந்து அண்ணனுடைய பாதத்தை பற்றி கொள்கிறான். பரதன் தழுவி கொள்கிறான். அண்ணா மறுபடியும் வந்துவிட்டேனால் இனி ராமராஜ்யம்தான் மலரப்போகிறது இந்த நாட்டிலே என்று மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நேராக சரையூ நதிக்கரைக்கு வந்தார் சுவாமி. அந்த இன்றைக்கும் அயோத்தியாவில் அந்த சரையூ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சரையூ நதியில் வந்து ராமச்சந்திரமூர்த்தி குளித்தார். அதுக்கெலாம் நாம் போகணும். நேற்று கூட யாரோ ஒரு அண்ணன் அயோத்தி போகிறேன்னு சொன்னாங்க மாரியப்பன் ஜிகிட்ட. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்நாளில் ஒரு முறையாவது எப்படி இஸ்லாமியர்கள் மெக்கா புனித யாத்திரை செல்கிறார்களோ, கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெருசலம் புனித யாத்திரை செல்கிறார்களோ, இந்துக்களாகிய நாம் அனைவரும் ஒரு முறையாவது வாழ்நாளிலே ராமேஸ்வரம், காசி, ராமேஸ்வரத்தில் முதல்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், காசியிலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், மறுபடி ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு முறை சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு செய்யணும். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ராமேஸ்வரம் கடற்கரையிலேருந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து பூஜை பண்ணி ஒரு சின்ன கேரி பேக்கில் போட்டு வச்சுங்க. காசியில் சென்று கங்கை கரையில் அந்த மணலை கரைச்சிருங்க, சிவலிங்கம் செஞ்ச மண். கங்கையில் நீங்கள் குளித்து விஸ்வநாதர் வழிபாடு செஞ்சுட்டு டூர்லாம் முடித்து சுற்றிவிட்டு அங்கே கங்கையிலிருந்து கொஞ்சோண்டு வெள்ளை கேனில், எங்கே பாட்டிலில் விற்கிறது கூட கொஞ்சம், அதுவும் கங்கை தான் இருந்தாலும் நீங்களே உங்கள் கையினால் அங்கே கேன்லாம் நிறைய விற்பாங்க. ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் கேனில் கங்கை நீரை எடுத்துங்க. உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்களே அதை எடுத்துங்க. அந்த கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே 50 ரூபா டோக்கன் போடுறோம். அது தமிழ்நாடு, வேறு வழி இல்லை. அந்த 50 ரூபா டோக்கனுக்கு பணத்தை கட்டிவிட்டு, அப்படிலாம் ராமநாத சுவாமி எங்கேயும் டோக்கன் போட சொல்லலை. எந்த இடத்துக்கு ராமநாதர் வந்து யாரெல்லாம் கங்கை நீர் எடுத்துகிட்டு வந்துறாங்களோ வரிசையாக தலைக்கு 100 ரூபா டோக்கன் போடுறா, அந்த காசை நீ எடுத்துக்கிறான்னு சொன்னாரா? இல்லை. ராமநாதர் இதெல்லாம் இடையில வந்த அரசாங்கத்தினுடைய விளைவு, அது போகட்டும். அந்த 50 ரூபா டோக்கனை வாங்கிவிட்டு அந்த உங்கள் கையால் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதில் உங்கள் கையால் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அது அந்த சிவாச்சாரியார் கொண்டு போய் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி செஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்நாள் யாத்திரை, புனித யாத்திரை நிறைவு பெறும். அடியேனும் அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த எங்கள் அம்மா அப்பா இருவரும் இல்லை திதி கொடுக்கறதுக்காக போக போகிறேன். அதுவும் உங்களுடைய அன்புனால் ஆசீர்வாதத்தினால் சென்று வரணும். அப்படி நீங்கள் காசி செல்லுகின்ற பொழுது
மறக்காமல் அயோத்தியாவிலே அற்புதமான ஆலயம், உலக புகழ்பெற்ற ஆலயம், மிக பிரம்மாண்டமான அயோத்தியாவிலே ராமன் எந்த இடத்திலே பிறந்தாரோ, ராமா அந்த மூலஸ்தானத்து ஃபோட்டோ தான் அது இருக்கு பாருங்க. ராமச்சந்திரமூர்த்தியோட அந்த பால ராம் லல்லா, ராம் லல்லானா குழந்தை ராமர், லல்லானா குழந்தை, ராம் லல்லானா குழந்தை ராமரோட படம் தான், மூலஸ்தானத்து படம் தான். அந்த குழந்தை ராமரை சென்று அவசியம் நீங்கள் எல்லோரும் வாழ்நாளிலே ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. அயோத்தியில் ராமர் பிறந்த இடமல்லவா தம்பி, நீங்களும் இப்போ போக முடியாட்டினாலும் சம்பாதிச்சு ஒரு தடவை அயோத்தியா போயிட்டு வாங்க. நீங்கள் ஒரு தடவை அயோத்தியா போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வரேன்னு சொல்லணும். போயிட்டு வர்றீங்களா? அயோத்தியா போவீங்களா போக மாட்டீங்களா? போயிட்டு வர்றோம். எல்லாரும் வாழ்நாளில் ஒரு முறை என்ன செய்யணும்? எந்த ஊருக்கு? ஆமாம், தாஜ்மஹாலை போய் ஃபோட்டோ எடுத்து வேடிக்கை பார்க்குறீங்களோ இல்லையோ, அது காதல் ஓவியம், அது இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம். தாஜ்மஹாலே சிவன் கோயில் தான். நான் சொல்லலிங்கம்மா, என் மேலே கோவப்பட வேண்டாம். இந்த பீடம் இருக்குல்லம்மா, இந்த வெள்ளை கலரில் இந்த பீடம் ஹைட் இருக்குது பாருங்கள், இதேமாதிரி அஸ்திவாரம், தாஜ்மஹாலோட அஸ்திவாரத்தை சுற்றிலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது எல்லாம் சிவலிங்கமாக, சிவலிங்க திருமேனி, யானை சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறார்கள். நான் சொல்லலை இந்த கதை, வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க. அப்போ தாஜ்மஹால் என்பதே ஒரு சிவ ஆலயம்தான். பின்னால் அது ஷாஜகானினால் மும்தாஜ் என்ற ஒரு லவ்வர், காதலிக்காக, மன்னிச்சிங்க 4வது 5வது வீடு போல இருக்குது ஷாஜகானுக்கு, அதுக்காக அந்த சிவங்கோயில் இடிக்கப்பட்டு அது ஒரு தொடுகை இது இடத்துல சமாதியாக மாற்றப்பட்டது. இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. அதனால் நீங்கள் தாஜ்மஹால் போகிறீங்களோ இல்லையோ, அவசியம் வாழ்நாளிலே ஒரு முறையாவது அயோத்தியா மாநகரம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அன்பு தம்பிகளே, நீங்கள் எல்லாம் அயோத்தியா போகும்போது அவசியம் பெருசாகி சம்பாதிச்சு போவீங்களா? என்னடா தம்பி, போயிட்டு வர்றேன். அப்படி அங்கே அயோத்தியா போகும்போது சிவகுமார் சாரை ஒரு நிமிஷம் நினச்சிங்க, இந்த ஆளு தானே நம்மளை சொன்னான்னு நினச்சிங்க. தாய்மார்கள் எல்லாம் அயோத்தியா போகும்போது சிவகுமாரை ஒரு நிமிஷம் நினச்சிங்க. அதுவே நீங்கள் எனக்கு செய்த பெரிய ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். அயோத்தியா வாழ்நாளிலே ஒரு முறையாவது சென்று வாருங்கள். இன்றைக்கி அந்த அயோத்தியாவில் அழகான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலே ராமனுடைய அரண்மனை இருந்ததோ, எந்த இடத்திலே ராமச்சந்திரமூர்த்தி ராம ஜென்ம பூமி என்று பிறந்தாரோ, அதே இடத்திலே இன்றைக்கு பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கிறது. அதனால் ராமேஸ்வரம், காசி, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. காசி வரைக்கும் போயிட்டீங்க, அங்கேருந்து ஒரு 7-8 மணி நேரம் தான், இங்கேருந்து மெட்ராஸ் போகிற தூரம் தான். அவசியம் ஒரு முறை அயோத்தியா சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம்மா, யாராருக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதனால் பொண்ணுக்கு 25 லட்சத்துக்கு கல்யாணம் செலவு பண்ணுறோம், கல்யாண மண்டபமே 5 லட்சத்துக்கு வாடகை கொடுக்குறோம். அதில் ஒரு 50,000 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா போயிட்டு வந்துடலாம். ஒரு 50,000 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். டிக்கெட்டு புக் பண்ணிவிட்டு காசி வரைக்கும் ஃப்ரீயாகவே இப்போ கவர்மெண்ட்டில் டிக்கெட் புக் பண்ணி காசி தமிழ் சங்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கிருந்து அயோத்தியா சென்று வாருங்கள். அன்பு தாய்மார்களே, எல்லோரும் அயோத்தியா செல்லுகின்ற பொழுது இந்த உங்கள் வீட்டு பிள்ளை சிவகுமாரையும் ஒரு நிமிஷம் நினச்சிங்க. அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி இப்போது அயோத்தியா விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. எல்லோரும் நல்ல கையெடுத்து கும்பிட்டுங்கம்மா. அப்படி மனதை அப்படி கும்பிட்டுக்கிட்டே இருங்க ப்ளீஸ். ராமா, பசுமாடு கத்துறதே பெரிய சகுனம் நமக்கு. ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. நல்ல பிரார்த்தனை பண்ணிங்கம்மா. உங்கள் மனசில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை எல்லாம் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. அந்த குறைகளையெல்லாம் சாமி கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது. அதுக்குன்னு பெரிய லிஸ்ட்டு போட்டுறாதீங்க வரிசையாக. ராமச்சந்திரமூர்த்தி சிலிண்டர் புக் பண்ண 2 நாளாவது இன்னும் வரலன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நமக்கு தன்னால் அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய குறிக்கோள் நல்ல விஷயம், வேலை கிடைக்கணும், நல்ல இல்லற வாழ்க்கை கிடைக்கணும், புள்ளக்குட்டிலாம் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் நாம் எல்லோரும் இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் நாமளே நடந்து குளிக்கணும், நாமளே டாய்லெட் போகணும், நாமளே நம்மளுடைய காரியத்தை நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே அப்படி வர்ற மாதிரி ஆண்டவன் படுக்காமல் கிடக்காமல் இறைவன் நம்மளை வச்சாலே பெரிய பாக்கியம் நமக்கு. அதனால் நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க குழந்தைகளே. பாரத திருநாடு வல்லரசு நாடாக உருவாக வேண்டும். தமிழ்நாட்டிலே என்ன சார் 3 தடவை சொன்னால் தான் ராமர் நல்ல காதில் வாங்குவார். அதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டிலே
போதை இல்லாத தமிழ்நாடு இருக்க வேண்டும். ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த பிள்ளைகள்லாம் நினச்சி. காலேஜில் நான் வாத்தியாராக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும், கண்ணால் பார்க்குறேன். ஒன்றும் தடுக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. போதை இல்லாத தமிழகம், நல்ல மனசோட சனாதன தர்மத்தோட கோயில் விழாக்கள், அங்கங்கே இருக்கிற காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் விழாக்கள் எல்லாம் நல்லா நடைபெறணும். மக்கள் நிம்மதியாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், நல்ல விவசாயம் செழிப்பாக இருக்கணும். எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். இந்த நாட்டு பாரத திருநாடு உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நம்முடைய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு, நம்முடைய வெங்கடாஜலபதி ஆலயத்தினுடைய இந்த பாதத்தில் வச்சு, நம்முடைய ராம்லல்லா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்தில் இந்த கோரிக்கையை வச்சு நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். நாடும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், சிவகுமாரும் அதோடு சேர்ந்து நல்லா இருக்கணும். எல்லோரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்போம். அம்மா வாழ போகிறது ஒரு தடவை தானம்மா, சிவகுமார்னு நான் ஒரு தடவை தானே வாழ போகிறேன், நீங்கள் எல்லாம் இந்த பெயரோட இந்த உருவத்தோடு இந்த ஒரு தடவை தானே வாழ போகிறீங்க. அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நிம்மதியாக வாழறதுக்கு எல்லாம் வல்ல ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தனை செய்வோம். வசிஷ்டர் குருநாதர் அவர்தான் இந்த பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்துகிறார். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிழ்க்க, இருவரும் கவரி வீச, விரைசரி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையின் தங்கள் மரபலோர் கொடுக்க வாங்கி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி, வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. ராமச்சந்திரமூர்த்திக்கு, 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 சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும். எங்கேயோ இருந்த சிவகுமார் இந்த நாளொரு கிராமத்தில் வந்து உங்களோடு, ராமா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம் போல இருக்கு, சரி போயிட்டு போகுது. எங்கேயோ இருக்கிற சிவகுமார் இந்த 7 நாள் உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பை இறைவன் கொடுத்துருக்கிறான். அதனால் ராம ராஜ்யம் அயோத்தியாவிலே மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கி ராம நவமி, அயோத்தியாவே விழா கோலமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் சிவகுமாருடைய இந்த வேண்டுகோளை மறந்துடாதீங்க தாய்மார்களே, பெரியோர்களே. இந்த 7 நாள் ராமாயணம் வைத்ததனுடைய ஒரே நோக்கம், மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், இஸ்லாமியர்கள் மெக்கா செல்வதைப் போல, கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் யாத்திரை செல்வதைப் போல, அனைத்து நாளூரில் இருக்கிற இந்த அனைத்து சான்றோர்களும் பெரியோர்களும் அவசியம் ஒரு முறை வாழ்நாளிலே ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். வருகின்ற பொழுது அயோத்தியா மாநகரத்தை சென்று நீங்கள் கண்ணால் அந்த ராமனை பார்த்து வாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மறக்காமல் யாரை நினச்சிக்க சொல்லியிருக்கிறேன், சிவகுமார் சாரையும் ஒரு நிமிஷம் நினச்சிங்க. அதுதான் இந்த ராமாயணத்தினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன். இந்த 7 நாளும் நமக்கு ஒத்துழைப்பு செய்த நாட்டாமை அண்ணன், சான்றோர்கள் அத்தனை பேருடைய பேரையும், எனக்கு பேர் தெரியாதண்ணே எல்லார்ட்டையும் அண்ணனே பேசி பழகிட்டேன். அத்தனை நாட்டாமை பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை நல்ல முறையில் முன்னின்ற நம்முடைய மாரியப்பன் ஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கோரக்ஷண சமிதி ஆடிட்டர் குரு பிரசாத் ஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்மைகள். சில பேர் கூட நினச்சிக்குவாங்க, ஆமாம் இவர் பணம் வாங்கிக்கிட்டு தானே வக்கனையாக பேசுகிறாருன்னு. பணம் வாங்கிட்டு தான்மா தாய்மார்களை பேசுகிறேன். ஆனால் சுகி சிவம் மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம்னு நாம் வாங்கலை. சாதாரண ரொம்ப குறைந்த தொகை. ஒரு பெட்ரோலுக்கு நமக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுக்கு மரியாதை மதிப்பு இருக்காது. அந்த ஏற்பாட்டை கோரக்ஷண சமிதி ஆடிட்டர் குரு பிரசாத் ஜி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு குறைந்த தொகை தான், ஒரு பெட்ரோலுக்கு வரணுங்கிற சாதாரண தொகை தான் நாம் வாங்கிக்கிறோம். அதுவும் நமக்கு தேவை தான், பணமும் வேணும் இல்லையா.
வண்டி தண்ணியிலே ஓடுது, பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் சிறிய தொகை வாங்கி எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நாம் உரையாற்றுகிறோம். இன்னொன்று நாம் ஒரு கொள்கை அடிப்படை வச்சுருக்கிறோம். மாரியப்பன்ஜிகிட்டே சொல்லியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி யாராவது மாரியப்பன்ஜி திடீர்னு உங்களுக்கு 10,000 பணம் தரேன் சார் பேசுகிறதுக்குன்னு சொன்னாலும் நான் உடனே கொடுங்கன்னு வாங்கி கொள்பவன் சிவகுமார் அல்ல. எனக்கு எது போதுமோ 1500 2000 இருந்தால் அது போதும்னா மீதி 8000 தேசிய இராணுவத்துக்கு கொடுத்துருவோம் அந்த பணத்தை. அதனால் எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவனும் கொடுக்குறான். தாய்மார்களை மகிழ்ச்சியாக நிம்மதியாக ராமனை மனதிலே தியானம் செய்து பிரசாதங்களை பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லத்துக்கு செல்லுங்கள். மறந்து விடாதீர்கள், அயோத்தியா செல்லுங்கள். ராம் லல்லா குழந்தை ராமரை எல்லோரும் தரிசனம் செய்யுங்கள். மூலஸ்தானத்தை பார்க்கும்போது சிவகுமாரை ஒரு நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு. ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிமத ராமதூதே கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. வெற்றிவேல் முருகனுக்கு, ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகன் வேலை. வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். நன்றிம்மா. அடியனும் அடுத்த சிமிழியில் போகணும். அதனால் விரைவாக நான் உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறேன். மாரியப்பன்ஜி நாட்டாமண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்னு. சிவகுமாரை மறந்துடாதீங்க. புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமையில் என்னை ஞாபகம் வச்சுங்க. தம்பி அண்ணன் மாரியப்பன்ஜி கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இது 3மே நம்ம என்ன வேண்டுங்கிறத நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு தேங்காயை முழுசாக பறிச்சு வச்சிங்கன்னா அதுக்கு மறுபடியும் தென்னங்கன்னா வளர்ந்துடும். உரிச்சு உடச்சிட்டிங்கன்னா அதுக்கு விரைவு கிடையாது. நீங்கள் வெத்தலை கொடியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் பூ கிடையாது, காய் கிடையாது, கனி கிடையாது, எதுவுமே இருக்காது. வெற்றி இலைன்னு பேர். அதுக்கும் மறு ஜென்மா கிடையாது, மறுபிறவிங்கிறதே கிடையாது. அதே மாதிரி எல்லா பழத்துக்கும் விதை உண்டு, வாழைப்பழத்துக்கு விதை கிடையாது, அதுக்கும் மறுபிறவி கிடையாது. இது 3ஐயும் தான் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். நான் பெரிய கோடீஸ்வரர், பெரிய நிறைய பணம் இருக்குன்னு பலாப்பழம் பெருசாக இருக்குன்னு வாங்கிட்டு போக முடியாது. இது 3ஐயும் தான் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மறு ஜென்மா வேண்டாம், எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன நம்ம வேண்டிக்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. ராமான்னு சொன்னாங்கன்னா ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இமையே ராம என்ற 2 எழுத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு எந்த ஜென்மமும் பாவமும் அது எந்த விதமான பாவமும் நமக்கு வந்து சேராது. இதை இத்தனை நாள் நம்மளுக்கு 7 நாள் நமக்கு ராமநாமா சொல்லி சிந்திக்க வச்சிருக்காங்க. இதுவே பெரிய பாக்கியம். ராமநாமாவை திரும்ப சொல்ல வச்சு எங்கள் ஊரில் எல்லார் வீடுலையும் ராமநாமா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. உதாரணம் எனக்கு ஒரு அனுபவம். இதுமாதிரி சின்ன பையனாக இருக்கிறப்போ இந்த இருக்காங்க சித்தப்பா இருக்காரு, அவங்க அப்பா வந்து சாமிநாதன் பேர், எல்லாம் ஆச்சாரமாக ஹைட்டாக இருப்பாங்க, பட்டையெல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு போவார். எங்கள் வீட்டில் படுக்கிறப்பே ராம ராமான்னு எங்கள் வீட்டு திண்ணையில் தான் படுத்துருப்பாங்க. அடிக்கடி வந்து ராமா ராம ராமான்னு சொல்லுவார். சொல்லிட்டே போய் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு. ஏன் சொன்னாங்க அப்போ தெரியல, அது ரொம்ப நாள் கிடைச்சி இப்போ நமக்கு அது உணர முடியுது. ராம ராம ராமன் சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்களுக்குலாம் நம்ம சொல்கிறது இன்னைக்கு புரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை அவங்க உணரும் போது அனுபவிக்கும் போது புரியும். அப்படி இந்த ஊரில் நிறைய வீடுகளில் ராமாயணம் நடந்திருக்கு. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஊர் இன்னைக்கு கால ஓட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் இருக்குது. உங்களுடைய வாய்மூர்த்தை அது பழித்து தொடர்ந்து அது நடக்கணும். இந்த மாதிரி ராமாயண சொற்பொழிவு, ஹரிச்சந்திர மயான காண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய தூணாக இருந்து இந்த வருஷம் வழிநடத்துறீங்க. அதுக்காக எங்களுடைய கிராமத்தின் சார்பாக உயர்திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அவருடைய 2 பாத கமலங்களை தொட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பரத்த கலவரம் கொடுக்கணும். அவருக்காக இவ்வளவு நாள் நமக்காக எழுதுகிறாங்க. நம்முடைய கிராமத்தின் சார்பாக ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி இவ்வளவு பொருட்செலவு பண்ணி இவ்வளவு விஷயம் நம்ம கிராமத்திலேயும் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் திருவேலிமலையில் ஒரு கோசாலை இருக்குது. நீங்களாம் விஷயம் போய் பார்த்துருவாங்க. நாலாங்கட்டில் பக்கத்தில் இருக்குது. திருவேலிமலையில் ஒரு பெரிய கோசாலை இருக்குது. அந்த கோசாலை நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா குரு பிரசாத்னு ஆடிட்டுறவங்க. அவங்க தான் இந்த ராமாயணத்தை 7 நாள் நம்ம ஊரில் சப்தாகமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அதுக்காக அவங்க உதவி பண்ணி இன்னைக்கு நம்ம பிரசாத முகத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேருந்து இந்த ஒளியிலேருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணி
அங்கேருந்து அவர் நடத்தி வச்சுருந்தாங்க. நேற்று வர முடியாது சொல்லலை, எப்படியும் வருஷத்தில் ஒரு நாள் வந்துடுவாங்க, ஊரில் இல்லை வர முடியல, அதனால் நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஊர் மக்களை பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்படி தொடர்ந்து 7 நாள் செய்திருக்கு, அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த 7 நாள் ஒளி அமைச்சு நம்ம கூட இருந்து இந்த ஒளிலாம் செஞ்சு கொடுத்த ராஜேஷ் அவருக்கும் நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண உடனே முதல்ல அனௌன்ஸ் பண்ணது ரத்தீஷ் தான். எனக்கு எதுவும் பணம்லாம் வேண்டாம்னா எல்லாருக்கும் சொல்ல முடியல திடீர்னு வச்சதுனால என் ஆட்டோவில் போய் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு ரத்தீஷ் அந்த பையன் தான் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தார் எல்லா வீர்லையும். அந்த நேரத்தில் அவருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சான நன்றிகளை தெரிவிக்கிறோம். இத்தனை நாட்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருந்து எல்லாத்தையும் நடத்துனாங்க. அந்த நாட்டாமை நிகழ்ச்சி போன வருஷம் சொன்னப்பே செய்ய முடியாமல் போயிட்டு சூழ்நிலை, அது போன வருஷம் திருவிழா கம்ப செய்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், என்னாலும் பண்ண முடியாத சூழ்நிலை. இந்த வருஷம் நம்ம செய்யணும்னு சொன்ன உடனே இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஆலோசனை பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்டு இருந்த கிராம நாட்டாமை அத்தனை பேருக்கும் நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம நாட்டாமையும் காரணம். அதனால கிராமத்தின் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம நாட்டாமைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாதிரி இத்தனை நாள் பூஜையும் நம்ம சேகரன் சந்திரகாசித்தவம் அவெல்லாம் இருந்து இத்தனை நாள் ராமருக்கு பூஜையெல்லாம் செஞ்சு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்தாரு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி ராஜேந்திரன் அவரும் இருந்து இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணி செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவங்க எல்லாம் வந்தது தான், குழந்தைங்க குறிப்பாக குழந்தைங்க வந்தது தான். எல்லாரும் அமைதியாக இருந்து இத்தனை நாள் செயல்படுத்த அத்தனை பேருக்கும் நம்முடைய விழாக்குழுவின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக அடுத்தடுத்தும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிகழ்ச்சி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ராமாயண போட்டி நம்ம அரசாங்கத்தில் கல்யாண ராமனையான் இருக்காரு, ஒரு முதியோர்களை நடத்திட்டாங்க. அவங்க ஒரு ராமாயண கண்காட்சி வைக்க போகிறாங்க குழந்தைகளுக்காக. இந்த வீடியோ நேற்று ஒரு நம்ம தியாகு அவர் தான் எடுத்து கொடுத்தாங்க ஃபோட்டோலாம். அவங்களுடைய வீடியோவெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு ராமாயண கண்காட்சி சின்ன சின்ன சாட்டா வச்சு அந்த குழந்தைகளை ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் பற்றி சொல்ல வைப்போம், அவங்கள ஒரு ஓவியம் வரைய வைப்போம், யார் வரைகிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி குழந்தைகளுக்கான நிறைய வாய்ப்பு அடுத்தடுத்து இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்காரு. அதனால் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாய்மான சுவாமியோட வாழ்க்கைக்கு இணங்க இந்த அளவில் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமக. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு. லக்ஷ்மண பகவானுக்கு லக்ஷ்மண பகவானுக்கு. சீதா தேவிக்கு சீதா தேவிக்கு சீதா தேவிக்கு. ஆஞ்சநேய பிரபுக்கு ஆஞ்சநேய பிரபுக்கு. இப்பொழுது ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும். இத்தனை நாள் ராமாயணம் சொன்ன நம்ம சிவகுமார் ஐயாவுக்கு மரியாதை செய்வாங்க. அதை தொடர்ந்து எல்லாருக்கும் தீபாராதனை பிரசாதம் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் கலைஞ்சு போகணும். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பெரியவங்கெல்லாம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வந்து முன்னாடி பாக்கி எல்லாரும் அமர்ந்திருந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.